குலத்தை சுட்டி சுட்டி தவத்தில் அமர்கின்றேன். அப்படி தவத்தில் இருந்தாலும் இந்த இடத்தில் பாடி அடைத்து விட்டு தவத்தில் அமர வேண்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, மகதேவனே, ஓம் சிவமே. மகதேவனே, ஓம் சிவமே. அப்படி என்றால் என்னுடைய பக்தியில யாராவது குறை இருக்கின்றதா? அப்படி என்றால் என்னுடைய பக்தி அதிகரிக்க வேண்டும் என்றால் பாடி அழைத்து நேரிலே காட்சியினை கொடுக்கவில்லை. ஆகையால் தற்போது நான் என்ன செய்கின்றதா? அதோ தெரிகின்றதே குலம். அந்த குலத்தின் அமர்ந்து உன்னை கோரி தவத்தில் அமர்கின்றேன். அப்பயாவது என்னுடைய தவத்தை மெச்சி நீ நேரிலே காட்சி தர வேண்டும். எனக்கு அரிய பெரிய வரமதை கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கு. அதோ தெரிகின்றதே குலம். அந்த குலத்தில் இறங்க வேண்டும் என்றால் ஒரு பாமர மக்கள் ஓடி வருவார்கள், குலத்தை அசுத்தம் செய்து விடுவார்கள். ஆகையால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? குலத்தின் வாயற்படியிலே என்ன செய்ய வேண்டும்? இந்த குலத்தில் யாராவது இறங்கினாலோ அல்லது அசுத்தம் செய்தாலோ என்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி விடுவார்கள். அப்பேற்பட்ட அறிவிப்பு பலகனை எழுதி வைத்து விட்டு பின்பு இந்த குலத்தினுள் அமர வேண்டும். அப்படியாகட்டும். ஓம் நமச்சிவாயம்.
நமச்சிவாயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மலரை பறிக்கணும். ஆமா. சொல்லுடி. ஏக்கா அப்படியா அப்படியா சொல்லிட்டு நான் வேண்டுமா எப்படி சொல்றேன் அக்கா இந்த நகராட்சி பெருவிழா பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஆசை எப்படி இருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கல்லவா அப்படியா எப்படி தெரியுமா